தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பாஜக மூத்த தலைவர் ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். பாஜக மூத்த தலைவர் ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பாஜகவினுடைய தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் என்றும் ட்விட்டரில் பதிவு செய்தது தொடர்பாகவும், அதே போல திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக தரக்குறைவாக கருத்து தெரிவித்ததாக பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக, காங்கிரஸ், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரினுடைய அடிப்படையில் பதியப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் இரு வழக்குகளிலும் ராஜாவுக்கு தலா 6 மாதம் சிறை தண்டனை விதித்து கடந்த வாரம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் சம்பவம் நடந்ததாக கூறப்படக்கூடிய நாளிலிருந்து 5 மாதங்களுக்கு பின் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தாமதத்துக்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்பட்டிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் 3ஆம் நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நேரடி சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லாத நிலையில விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்தது சட்டவிரோதமானது எனவும் சிறப்பு நீதிமன்றம் வைத்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் ராஜா கோரியிருந்தார். அது மட்டுமில்லாமல் அந்த மனுவில் மேல்முறையீட்டு வழக்கு முடிவு காணும் வரை தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி விக்டோரியா கவலி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராஜா தரப்பில் விசாரணை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்கனவே நிறுத்தி வைத்துள்ளதாகவும் இந்த உத்தரவை மேலும் நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நீதிபதி மேல்முறையீட்டு வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கும் வரை மனுதாரருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ராஜாவினுடைய மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி சிவா.